அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 17/7/2024 முதல் இந்த ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் யோகம் உண்டாக போகுது. ரிஷபராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணம் செய்து வருகிறார். இந்த மாதத்துல தளபதியான செவ்வாய் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். இதனால் குரு மற்றும் செவ்வாய் இவர்கள் இருவரும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில ஒன்னாக சேர போறாங்க. நவ கிரகங்களில் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். இவர் ஆண்டிற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் கடந்த மே மாதம் 1ஆம் தேதியன்று மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடம் மாறினார். இந்த ஆண்டு மிகப்பெரிய கிரகத்தின் இடமாற்றமாக குரு பகவானின் இடமாற்றம் அமைந்திருக்குது. நவ கிரகங்களில் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார். இவர் தன்னம்பிக்கை, வீரம், தைரியம், விடாமுயற்சி, வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்குமே முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்லப்படுது. அந்த வகையில ரிஷபராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணம் செய்து வருகிறார். ஆனது சில ராசிகளுக்கு பெரிய யோகத்தை பெற்றுக் கொடுக்க போகுது. அது என்னென்ன ராசி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. உங்கள் ராசியில் 2வது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் நிதி ஆதாயங்கள் இருக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது கடகராசி. கடகராசியில 11வது வீட்டுல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னாக இருக்கிறாங்க. இதனால உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய அளவுல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனால உங்க செல்வமும் செல்வாக்கும் நிச்சயமாக உயரும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசியில 10ஆம் வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இவர்கள் இருவருமே சேர்றாங்க. இதனால நிச்சயமாக எவ்வளவு பின்னடைவுல இருந்தாலும் அந்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக ஆரம்பிக்கும். வேலை செய்யற இடத்துல சம்பளமும் பதவி உயர்வும் கண்டிப்பா கிடைக்கும். உயர் அலுவலர்களோட உரியவர்களாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அத மாதிரி நீங்க என்ன விஷயத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி, கடகராசி, மேசராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இன்னும் 13 நாட்கள் தொடர்ந்து பணவரவு தங்கு தடை இல்லாம ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பண வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.